அடுத்ததாக சாதனையாளர் நிகழ்ச்சி. விளையாட்டை விளையாட்டுதானே என்று விளையாட்டுத்தனமாக சொல்லிவிடுகிறோம். ஆனால் விளையாட்டில் சாதிப்பதென்பது விளையாட்டல்ல. மிக கடினமான பயிற்சியின் மூலமே எத்துறையிலும் சாதிக்க முடியும், இத்துறையிலும் கூட. அதிலும் 14 வயதில் ஜூனியர் உலக சாம்பியன் பட்டம் என்பது விளையாட்டா? இவர் படிப்பிலும் சோடை போகவில்லை. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து வருகிறார். ஒவ்வொரு முறை போட்டிக்கு செல்லும் போதும் நான் தான் ஜெயிப்பேன் என்று பல முறை தனக்குள்ளேயே சொல்லி கொண்டு போவதால் தான் எல்லா போட்டியிலும் அனைவரையும் அடித்து வீழ்த்துகிறார் போலும். தொகுப்பினை பார்க்கலாமா? மிக இளம் வயது சாதனையாளர், இந்தியாவின் நம்பர் 1. 14 வயதில் ஜூனியர் உலக சாம்பியன் பட்டம், வருடம் தவறாத சாம்பியன்ஷிப், வீடு கொள்ளாத பதக்கங்கள், சர்வதேச அளவில் பேசப்படும் மிகச்சிறந்த விளையாட்டு வீராங்கனை. ஸ்குவாஷில் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துள்ள இவர் இன்று ஒரு கல்லூரி மாணவி. 1995ஆம் ஆண்டு சென்னையில் திரு மோகன் திருமதி சித்ரபாலா தம்பதியருக்கு ஒரே மகளாக பிறந்து வளர்ந்த இவர் சர்ச் பார்க் பள்ளியில் பள்ளியின் இறுதி வகுப்பு வரை படித்தவர். தற்போது பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் 2ஆம் ஆண்டு படிக்கும் இவர் 15 வயதிலேயே சர்வதேச ஜூனியர் சாம்பியன் பட்டத்தை வென்று சாதனை படைத்தவர். 6 வயதில் டென்னிஸ் மட்டையை கையில் பிடித்த இவர் 9 வயது வரை டென்னிஸ் விளையாடியவர். பாட்டியின் விருப்பத்தால் 3 வருடம் விளையாடிய டென்னிஸை விட்டுவிட்டு உடல் பலமும் மூளை பலமும் இணைந்து புயல் வேகத்தில் செயல்பட வேண்டிய உள்ளரங்க விளையாட்டான ஸ்குவாஷ் விளையாட ஆரம்பித்த இவர் 13 வயதுக்குள்ளாக மலேசிய ஓப்பனில் தொடர்ந்து 3 முறை சாம்பியன், தேசிய அளவில் சாம்பியன், பிரிட்டிஷ் ஓப்பனில் 3ஆம் இடம் என இவர் வெற்றி படிக்கட்டில் வேகமாக ஏறத் தொடங்கினார். தொடர் பயிற்சியும் கடின முயற்சியும் கண்டிப்பாக பலன் தரும் என்பதை இளம் வயதிலேயே உணர்ந்து கொண்ட இவர் வெற்றி தோல்விகளை பற்றி அதிகம் யோசிப்பதை விட நன்றாக விளையாடினோமா, கடைசி வரை போராடினோமா என்பதை பற்றி தான் அதிகம் யோசிக்கிறார். ஸ்குவாஷ் ஒரு வேகமான விளையாட்டு. உடல் எத்தனை வேகமாக செயல்படுகிறதோ அத்தனை வேகமாக மூளையும் செயல்பட வேண்டும். உங்கள் எதிராளி உங்கள் முதுகுக்கு பின்னே இருந்து பந்தை அடிப்பார். அவர் எங்கே அடிக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க முடியாது. எங்கிருந்து பந்து வந்தாலும் திருப்பி அடிக்க தயாராக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட த்ரில் வேறு எந்த பந்து விளையாட்டுகளிலும் இல்லை என்று கூறும் இவர் 2012ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் இப்ஸ்விக் ஓப்பனில் முதல் நிலை வீராங்கனையான நியூசிலாந்தின் கைலி லிண்ட்சேயை தோற்கடித்து பட்டத்தை கைப்பற்றினார். ஸ்குவாஷ் ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்திய இவர் இந்தியாவை உலக அளவில் பேச வைத்த பெருமைக்குரியவர். விஸ்பா எனும் உலக ஸ்குவாஷ் அமைப்பின் கோப்பையை 16 வயதில் வென்றவர் என்னும் பெருமையை டேவிட் நிக்கோலே என்கின்ற பெண் பெற்றிருந்தார். அவரின் சாதனையை முறியடித்து 15 வயதிலேயே அந்த கோப்பையை தனதாக்கி சாதனை படைத்த இவர் உலக சாம்பியன்ஷிப்பில் வெண்கல பதக்கத்தை இந்தியா வாங்க முக்கிய காரணமாக இருந்தவர். தீபிகா பல்லிக்கல், அன்வேஷா, ஜோஸ்னா சின்னப்பாவுடன் இணைந்து இந்த சாதனையை படைத்திருக்கும் இவர் ஸ்குவாஷ் விளையாட ஆரம்பித்த ஆண்டிலிருந்து சமீபத்தில் நடந்து முடிந்த பிரெஞ்சு ஜூனியர் ஓப்பன் சாம்பியன்ஷிப் வரை இவரின் பயோடேட்டா வெற்றி பட்டங்களாலும் பதக்கங்களாலும் நிரம்பி வழிகிறது என்றால் அது மிகையல்ல. ஒவ்வொரு போட்டியில் ஆடச் செல்லும் போதும் நான் தான் இந்த போட்டியில் ஜெயிப்பேன் என்று பலமுறை உரக்கச் சொல்லிவிட்டுதான் விளையாடச் செல்வேன். எந்த விஷயமாக இருந்தாலும் நம்மீது நாம் முழு நம்பிக்கை வைத்தால்தான் வெற்றி பெற முடியும் என்று தனது வெற்றியின் ரகசியத்தை கூறும் இவர் ஒலிம்பிக்கில் ஸ்குவாஷ் விளையாட்டை சேர்க்கும் முயற்சிகள் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. பிறகு பாருங்கள், ஸ்குவாஷில் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கத்தை வாங்கி கொடுக்கிறேன் என்று நம்பிக்கையுடன் சொல்கிறார். 19 வயதுக்குள் ஸ்குவாஷில் உலக சாம்பியன் பட்டத்தை வென்று சாதனை படைக்க வேண்டும் என்ற லட்சியத்துடன் ஒலிம்பிக்கை நோக்கி பயணப்பட வேகத்துடன் செயல்பட்டு வருபவர்தான் ஸ்குவாஷில் கில்லி என்று அழைக்கப்படும் செல்வி அனகா அலங்காமணி அவர்கள்.
விளையாட்டுத் துறைக்கான மெகா யங் உமன் அச்சீவர் அவார்டினை பெறுவதற்காக செல்வி அனகா அலங்காமணி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். விருதினை வழங்குவதற்காக ஐயா கேவி தங்கபாலு அவர்கள், திருமதி ஜெயந்தி தங்கபாலு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அனகா, மெகா டிவி நேயர்களுக்காக ஒரு சில வார்த்தைகள். Firstly, I would like to thank Mega TV for giving me this award. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. And for all you youngsters, I think like all the youngsters of Tamil Nadu have a lot of ideas, new ideas, but அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயக்கம், கொஞ்சம் ஹெசிடேஷன் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். Will I be able to do it? என்னால் முடியுமா? I think you shouldn't question yourself. My favorite woman in this world is my grandmother, Swarnamma, and I would like to share her favorite quote with all of you. தோல்வியின் அடையாளம் தயக்கம், வெற்றியின் அடையாளம் துணிச்சல், துணிந்தவர் தோற்றதில்லை, தயங்கியவர் வென்றதில்லை. So be happy, do what you like to do, and happy Women's Day. Thank you.